மக்கள் அதிக அளவிலே பார்த்திருக்கிறார்கள். அரசு அதிகாரிகள் என்ற ஒரே காரணத்திற்காக மக்கள் அதை தடுத்து நிறுத்த முடியாத வேதனையில் இருந்திருக்காங்க. அப்படி ஒரு சூழல் இங்கே இருந்திருக்கிறது. அதுல நேரில் பார்த்தவர்கள் நிறைய தகவல்கள் சொல்கிறார்கள். இதில் நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஏற்கனவே சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொலை வழக்கு நடந்துட்டு இருக்கு. 5 ஆண்டுகளாகியும் இதுவரைக்கும் நீதி கிடைக்கல. கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைத்து காவல்துறையினருக்கும் இன்று வரைக்கும் சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த கொலையில் சம்பந்தப்பட்ட ஒருவர் இறந்திருக்கிறார். அவரது மகனுக்கு வாரிசாளர் என்கிற அடிப்படையிலே அவருக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான சலுகைகள் கொடுக்கும்போது காவல்துறையினர்கள் மனித நேயம் என்று என்ன என்று அறியாதவர்கள் காட்டு மிராண்டித்தனமாக ஒரு இளைஞனை அடித்து படுகொலை செய்திருக்கிறார்கள்.